விண்டேஜ் கார் கலெக்ஷனும், அதோட ஹிஸ்டரியும் பார்க்கலாமா இன்னைக்கு? கிளாசிக் கார்களுக்கு இன்னைக்கும் கார் பிரியர்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இருக்க தானே செய்யுது. இப்போ நம்ம ஆட்டோ டிரைவ் கார் யுகத்துல இருந்தாலும், ஏன் இப்படி விண்டேஜ் கார்கள எந்த இடத்துல பார்த்தாலும் 2 செகண்ட் நின்னு பார்க்குறோம்னா, அதோட ஃபுல் மெட்டல் பாடி, கைகளாலேயே செய்யப்பட்ட உள்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் இயந்திரவியலுடைய நுணுக்கங்கள் தான். சவுதியில நாங்க போன இடத்துல அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய கார்கள் முதல் சைக்கிள் வரை எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 50ஸ், 60ஸ் எராவ சேர்ந்த கார்கள் தான். இதோ இந்த கார் இருக்கே, இது 1970லிருந்து 80 காலகட்டத்தில பயன்படுத்தப்பட்ட ஆடம்பர அமெரிக்க செடான். இந்த மாடல கேடிலாக் ஃப்ளீவுட் ப்ரூஹாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோ இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்களே, கஸ்டோடியன் ஆஃப் தி 2 ஹோலி மாஸ்க்ஸ், அதாவது இரு புனித மசூதிகளின் பாதுகாவலர் அப்படின்னு தமிழ்ல பொருள். இது சவுதி அரசர்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய மிக உயர்ந்த பட்டம். இந்த கார அரசர் சல்மான் பயன்படுத்தியிருக்கிறாரு. செக்யூரிட்டி அண்ட் டிக்னிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இத உருவாக்கியிருக்கிறாங்க. இதுல 47ன்னு போட்டிருக்கிறாங்கல்ல, இது வந்து பிளாக் 4 சூப்பர் டீலக்ஸ். இது வந்து 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடியாக வந்த மாடலாம். இந்த கார் வந்து ஷெவ்ரோல் இம்பலா 1965லிருந்து 67 அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப பிரபலம். இந்த மாதிரியான கார்கள வந்து அதிகமா ஹாலிவுட் படங்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1965 அதாவது இந்த கார் வெளியான சமயத்துல 1,000,000க்கும் அதிகமான சேல் ஆகியிருக்கு. ஒரே ஆண்டு இவ்வளவு விற்பனையான முதல் அமெரிக்கன் கார் இதுதான். இத பாருங்க. இது என்னோட ஃபேவரைட். இது வந்து Volkswagen Beetle பார்க்க வண்டு மாதிரியே இருக்குல்ல. அதனால தான் இதுக்கு அந்த பேரு. பார்க்கவே ரொம்ப லக்ஸரியா இருந்தது இந்த கார் தான். இது பியூக் ரோட்மாஸ்டர். 50ஸ்ல அமெரிக்காவுல வந்து வெல்த் அண்ட் சக்சஸோட சிம்பலாவே இதுதான் இருந்திருக்கு. இன்னைக்கு இப்படியாக பாதுகாத்து பராமரிக்கிற விஷயங்கள் கலைப்பொருட்களாக மட்டுமே பார்த்து கடந்து போயிட முடியாது. ஏன்னா, இதுதான் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டுட்டு போற சான்று. என்ன சொல்றீங்க? சரிதானே? அப்ப நான் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை.